நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு டென்ஸ் தான், அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த டென்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒரு குழப்பமான டென்ஸ் தான். இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இதை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது தப்பு இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எதிர்காலத்தின் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து கடந்த காலத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு செயலினுடைய நீளம் அல்லது கால அளவை வலியுறுத்த விரும்பினால் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஒரு இடத்துல நம்ம நின்றுப்போம், கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத திரும்பி பார்ப்போம். அதோடைய நீளம் கால அளவு எவ்வளோ நாள் அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத நம்ம வலியுறுத்த விரும்புகிறோம். அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு அதை விரும்புகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நான் வீடு வாங்க பணம் சேர்த்து வருகிறேன். இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பணம் சேர்க்குறேன். வீடு வாங்கிறதுக்கு பணம் சேர்க்கறதுனா நம்ம ஒரு மாதத்தில் சேர்த்துட முடியுமா அல்லது ஒரு வருஷத்தில் சேர்த்துட முடியுமா? இல்லை இல்லையா? நீண்ட காலமாக ஒரு 4-5 வருஷம் அந்த மாதிரி நம்ம பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய சொந்த காசை போட்டு நம்மளால் வீடு வாங்க முடியும். அப்போ அவர் சொல்கிறாரு, வீடு வாங்க பணம் சேர்க்கிறவர் 2025க்குள்ளே நான் 5 வருடங்கள் வீடு வாங்குவதற்கு பணத்தை சேமித்து வைத்திருப்பேன். இப்போ ஒரு வேளை அவர் 2023 இருக்கிறாரு. இவர் இப்போ சொல்கிறாரு 2025 ஆகும்போது நான் 5 வருஷமாக வீடு வாங்கிறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இந்த செயல் இன்னும் நடக்கலை, ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏற்கனவே, அது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஃப்யூச்சரில் 2025 ஒரு செயலை நான் நடந்து முடிச்சிருப்பேன். அதாவது இதில் அவர் எவ்வளோ காலமாக ஒரு பணத்தை சேமிக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு வலியுறுத்துவதற்கு விரும்புகிறாரு. 2025 வந்துச்சுன்னா நான் 5 வருஷமாக ஒரு வீடு கட்டுறதுக்காக பணத்தை சேர்த்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள். By 2025 I will have been saving money to buy a house for 5 years. அடுத்தது பாருங்கள், நான் என் படிப்பு முடிவதற்குள் 3 வருடங்கள் ஆங்கிலம் படித்திருப்பேன். இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறோம்னாக்கா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிப்போம். இப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ஆரம்பிச்சிருக்கோம். என்னுடைய படிப்பு இன்னும் 3 வருஷம் கழித்து தான் முடியும். இப்போ என்னுடைய கோர்ஸ் இப்போ முடியும் பொழுது நான் 3 வருஷமாக ஆங்கிலம் படித்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆங்கிலம் நம்ம எவ்வளோ நாள் படிச்சிருப்போம் அப்படின்றத வலியுறுத்துவதற்காக இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி அந்த சென்டென்ஸை சொல்லலாம் அப்படின்னா, By the time I finish my course, நான் என் படிப்பை முடிக்கும் பொழுது I will have been studying English for 3 years. நான் 3 வருடங்கள் ஆங்கிலம் படித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். I will have been studying English for 3 years அப்படின்ற இந்த சென்டென்ஸ் தான் will have been studying அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் future perfect continuous tense. பாருங்கள், இந்த future perfect continuous tenseல சப்ஜெக்ட் இருக்கும், ஹெல்பிங் verb will, have, been, இது 3 இருக்கும். அடுத்தது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் அந்த வேர்ப் ஃபார்ம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா அந்த வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜியை நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாருங்கள், மார்ச் மாதத்திற்குள் நான் சென்னையில் 10 வருடங்கள் வசித்து கொண்டிருப்பேன். மார்ச் மாதம் வரும்போது நான் சென்னையில் 10 வருஷமாக இருந்துக்கிட்டு இருப்பேன், குடியிருந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? 10 வருஷம் ஆயிருக்கும் நான் சென்னைக்கு குடி மார்ச் மாதம் வந்துச்சுன்னா, இப்படி தானே நம்ம சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? In March, I will have been living in Chennai for 10 years. இது பாசிட்டிவ், நேர்மறை வாக்கியம். அடுத்தது பாருங்கள், சப்ஜெக்ட் will, not, have, been. நாட் வந்துச்சுனாலே சென்டென்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அடுத்தது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ஃபார்ம் வரும். பாருங்கள் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, In March, I will not have been living in Chennai for 10 years. பாருங்க, அதை நம்ம எப்படி, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, In March I will not have been living in Chennai for 10 years அப்படின்னா மார்ச் மாதம் நான் சென்னையில் வசிக்காமல் இருந்து 10 வருடங்கள் ஆகியிருக்கும். இந்த மார்ச் வந்துச்சுன்னா நான் சென்னையில் வசிக்காமல் இருந்து சென்னையை விட்டு போய் 10 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு செயல் நடந்து எவ்வளவு காலம் ஆயிருந்திருக்கும் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம்.
இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வில் நாட் அப்படின்னு வந்தாலே நெகட்டிவ், எதிர்மறை வாக்கியம். அடுத்தது பாருங்கள். இன் மார்ச் will I have been living in Chennai for 10 years? கேள்வி கேட்டிருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, மார்ச் மாதம் வந்தால் நான் 10 வருடங்களாக நான் சென்னையில் வசித்து கொண்டிருப்பேனா. இந்த நான் வேணாம் கூட, இதை விட்டுறலாம் நம்ம. மார்ச் மாதம் வந்தால் 10 வருடங்களாக நான் சென்னையில் வசித்து கொண்டிருப்பேனா அப்படின்னு சொல்லணும்னா, இன் மார்ச் will I have been living in Chennai for 10 years அப்படின்னு கேட்கலாம். மார்ச் வந்துச்சுனாக்கா 10 வருஷமாக நான் சென்னையில் வசிச்சுட்டு இருந்திருப்பேனா அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ காலம் அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். இதில் வாணி வருவதற்குள் ராணி 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருப்பாள். வாணி வந்து சேர்றதுக்குள்ள ராணி வந்து 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம சொல்கிறோம். எவ்வளோ நேரம் ராணி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாள் அப்படின்றதுக்கு சொல்லணும்னா, ராணி will have been waiting for more than 2 hours by the time வாணி arrives. வாணி வருவதற்குள் ராணி 2 மணி நேரமாக காத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 2024 வந்தால் ராம் இந்த நிறுவனத்தில் 10 வருடங்களாக பணி புரிந்து கொண்டிருப்பார். இப்போ 2023, 2024 வந்துச்சுன்னா ராம் வந்து இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சு 10 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் அது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ராம் will have been working in this company for 10 years in 2024. ராம் will have been working in this company for 10 years in 2024. அவர்கள் முதுகலை படிப்பை முடிக்கும் பொழுது 5 வருடங்களாக சென்னையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்களா அப்படின்னு கேட்கணும்னா, will they have been living in Chennai for 5 years when they finish their postgraduate studies? Question. ராம் தொடர்ந்து 2 மணி நேரமாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பதால் இங்கு வரும்போது களைத்து போய்விடுவார் என்று நினைக்கிறேன். ராம் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் இங்கே வந்து சேரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ திங்க் ராம் will be exhausted when he gets here as he will have been working out for 2 hours continuously. தொடர்ந்து 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருப்பதால் அவர் இங்கே வந்து சேரும்பொழுது ரொம்ப டயர்டாகிட்டு இருப்பார். நான் பல மணி நேரமாக படித்து கொண்டிருப்பதால் என் அம்மா வீட்டிற்கு வரும்போது நான் சோர்வாக இருப்பேன். ரொம்ப நேரமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் அம்மா வீட்டுக்கு வரப்போகிற அந்த நேரத்தில் நான் வந்து டயர்டாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். I will be tired by the time my mother gets home because I will have been studying for many hours. என்னுடைய அம்மா வீட்டுக்கு வரும்பொழுது நான் ரொம்ப நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால டயர்டாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி எதிர்காலத்தின் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது ஒரு செயலுடைய நீளம் அல்லது கால அளவு இதை நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.